ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நெக்ஸ்ட் ஜோஹோல இருந்தா ஒரு ரெக்யர்மெண்ட் இப்போ பார்த்தேன் ரீசெண்டா. ஸோ அதை இப்போ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோஹோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் தான். உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோல் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் லொகேஷன் சென்னை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்க ஃப்ரெஷர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனா ரெண்டு பேருக்குமே இன்டர்வியூ ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது. 2+ இயர்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும் தான் இன்டர்வியூ ப்ராசஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அது பத்தின வீடியோ நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன வந்து ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது. ஓகே, இப்போ வாங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். வி ஆர் ஹியரிங் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். நான் சொல்ல மாதிரி தான் ஒர்க் லொகேஷன் சென்னை தான். ஸோ மேபி வந்து டெஸ்ட்டுமே வந்து சென்னையில தான் நடக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 7 இயர்ஸ். ஓகேவா? ஜாப் ப்ரொஃபைல் வந்து நம்ம எவ்ரி டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னாவே ஜோஹோட ப்ராடக்ட் இதெல்லாமே வந்து கஸ்டமர்கிட்ட நீங்க கொரிஸ் இல்லை அவங்களுக்கு ஏதாவது இந்த இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இமெயில் இல்லை சேட் ஃபோன் த்ரூ வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட கொரிஸை ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஹெல்பிங் கஸ்டமர்ஸ் வித் பேசிக்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் கான்ஃபிகரேஷன் டிஃபிகல்டிஸ் அட்வான்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க டெவலப்மெண்ட் டீமோட க்ளோஸ்லி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கான அவங்களுக்கு அப்பதான் நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ப்ராம்ப்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் டு த டெவலப்மெண்ட் டீம். ஓகேவா? அதாவது டெவலப்மெண்ட் டீம் கூட நீங்க வந்து ப்ராம்ப்ட்னா ரெகுலரா வந்து நீங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணும் அதை நீங்க எப்படி சொல்லணும்ன்றத அதை கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து நரேட் பண்ணி வச்சுக்கணும்ன்றத கொடுத்துருக்காங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஒன் வித் எஃபெக்டிவ் இங்கிலீஷ் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எக்ஸலண்ட் அனாலிட்டிக்கல் லிசனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நிறைய கம்யூனிகேஷன் கண்டிப்பா வேணும்ன்றதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல இந்த வாட்டி வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்தூசியாசியம் ஃபார் ஹெல்பிங் கஸ்டமர்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மஸ்ட் பி ஏபிள் டு ப்ரியாரிட்டைஸ் அண்ட் கம்ப்ளீட் ஆல் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸை உடனே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது. மஸ்ட் பி அன் எனர்ஜெட்டிக் செல்ஃப் ஸ்டார்டர் வித் எபிலிட்டி டு ஒர்க் வித் போத் இண்டிபெண்ட்லி அண்ட் வித்தின் டீம் கூடயும் தனியாகவும் நீங்க ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்றது தான். எக்ஸலன்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் எபிலிட்டி டு மல்டி டாஸ்க் தெரியணும். எபிலிட்டி டு டிஸ்பிளே பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கண்டினியூலி நீங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான். ஓகே, திஸ் ரெக்யர்மெண்ட் இஸ் டு ஒர்க் வித் அன் யூஎஸ் டைம் ஜோனு. ஸோ செலக்டட் கேண்டிடேட் ஷுட் பி ஓப்பன் அபவுட் ஒர்க்கிங் இன் நைட் ஷிஃப்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கிளைண்ட் ப்ராஜெக்ட் யூஎஸ் டைம்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க கம்யூனிகேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க இந்த ரோலுக்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க வந்து இப்போ 12th உங்க வீட்ல யாராவது 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு சம்மர் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இப்போ நாங்க ரீசெண்டா சம்மர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. அந்த டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்ப டிகிரி கம்ப்ளீட் பண்ண போவீங்க. ஸோ கண்டிப்பா எங்க போனாலுமே ஏதாவது வந்து கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்க்குலாம் நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்பவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் வீடியோலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கத்துக்க போறீங்க, இல்ல பைத்தான் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ், பைத்தான் வித் மெஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட்டோட இருக்கும். ஃபுல்லாவே ப்ராஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த டீட்டெயில் கேட்டுக்கலாம். இது ஃபுல்லாவே நீங்க ஐடி கம்பெனிக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐடி போகணும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோடிங் இல்லாம வேணும்னாலும் நம்ம இப்போ அதுக்கான கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ரோல் எல்லாமே பார்த்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர், இமெயில் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. கரண்ட் லொகேஷன் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்ன, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, கரண்டா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கொடுங்க, இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷன், சிடிசி எவ்வளோ, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நோட்டீஸ் பீரியடு, என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு ரிலேட்டடான இருக்குன்றத மென்ஷன் பண்ணுங்க. ஒர்க் பண்றதுக்கு நைட் ஷிஃப்ட்ல வில்லிங்கான்றதை கேட்டுக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க.
இதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூ ஜோகோல அட்டன் பண்ணியிருக்கீங்களா? 6 மந்த்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள அப்படின்றதுக்கு குடுத்துருக்காங்க. அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் குடுங்க. இல்ல அதர்வைஸ் நோ குடுங்க. கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா, டேட்டாபேஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான டீட்டெயில் கண்டிப்பாவே அங்க இருக்கும். இந்த ரெக்யர்மெண்ட்ட பத்தி எப்படி தெரியும் அப்படின்றதையும் குடுத்துக்கோங்க. ஸோ இத அக்னாலஜ் குடுத்துட்டு, உங்களோட ரெஸ்யூம் அப்ளை பண்ணி அப் அப் அப்லோட் பண்ணிட்டு, கேப்சா இப்ப வந்து குடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவ குடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆயிடும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நெறைய பேருக்கு இது ரீச் ஆகும். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். பாய். டேக் கேர்.